ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்க்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போனே சொல்லலாம். அதாவது பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான இந்த பொங்கல் வந்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே கன்சிஸ்டன்சில இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து மாவு பச்சரிசி. நம்ம நார்மலா வீட்டில் செய்யற பச்சரிசியில வந்து செஞ்சோம்னா பொங்கல் வந்து அந்த குழைய வராது. ஸோ மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ வந்து சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/2 ஹவருக்கு. இது ஊறின அப்புறமா இப்போ வந்து குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்ல அதாவது 1 கப் அரிசி, அதாவது 1/2 கிலோவுக்கு 3 கப் அரிசி வரும். ஸோ 1 கப் அரிசிக்கு 3 டம்ளர். நான் இன்னைக்கு 9 கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு இதுலயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க வந்து விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்க நல்லா வந்து குழஞ்சிருச்சு. இந்த லைட்டை நம்ம மசிச்சு விட்டுட்டு இதை அழிச்சு கொட்டிக்கலாம். பாருங்க நல்லா வந்து குழஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு இதை தாளிச்சு இதை வந்து நம்ம பொங்கல்ல கொட்டிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ வந்து இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க பொங்கல் நல்லா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து டிஃபன் சாம்பாருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறினப்பமே இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இதுலேயும் வந்து நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு விசில் போட்டு வேணும்னா வேக வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கேரட் பொடி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம அப்படியேவும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 விசில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். சீக்கிரமா வந்து காயெல்லாம் வெந்துடும். ஸோ இந்த சாம்பார் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து டிஃபன் சாம்பார் தான். நம்ம இட்லி தோசைக்கு கூட இந்த சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை மூடி போட்டு இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடும். அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலும் சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க, சாம்பாரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். பாருங்க நல்லா வந்து சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு லாஸ்டா வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு
அதை நம்ம சாம்பாரில் அப்படியே கொட்டிடலாம். திருப்பி நம்ம சாம்பார் வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படின்னு நம்ம கொட்டிட்டாலே சூப்பர் அண்ட் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பொங்கல் சாம்பார் ரெண்டுமே செஞ்சுட்டோம். அடுத்து வந்து வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு உளுத்த வடை தான் செய்ய போகிறேன். ஸோ பொங்கலுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் உளுத்த வடை. ஸோ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. ஸோ இது கூட இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவைப்பட்டா மிளகு கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா வந்து கரையணும். ஸோ நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா நம்ம வடை போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடை போட்டுக்கலாம். இப்போ ஒரு மாவு வந்து வடை ஷேப்புக்கு தட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து 2 சைடும் வேகணும். இப்போ வடை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான உளுத்த வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த வடை வந்து. ஸோ இப்போ சட்னி செஞ்சிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் கீனி இந்த மாதிரி போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் வந்து உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். தாளிக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் சட்னி. நம்ம அப்படியும் சாப்பிடலாம், பட் தாளிச்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே சட்னியில் நம்ம வந்து கொட்டிட்டோம்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பார்த்துருக்கோம். பொங்கல், சாம்பார், சட்னி, வடை, இது 4மே நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆறுனாலும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.